பிள்ளைகள் சேர் பேசுறது தெளிவா விளங்குதான்னு பாருங்க. எஸ் சார். சேருக்கு வந்துக்கிற முடியாம இருந்துச்சுன்னா சின்ன ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். வாரே திரும்ப திரும்ப லீவ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஓகே பிள்ளைகள், ஒரு நிமிஷம் சேர் சொல்றத கவனிங்கம்மா. இந்த வகுப்புல சரிதானே பிள்ளைகள்? எல்லோரும் சத்தம் போட்டு கொண்டிருந்தோம்னு சொன்னா வகுப்பு நடத்த முடியாது. சரிதானமா? நான் திரும்ப கடந்த வகுப்புல சொன்ன அதே விடயம் தான். அமைதியான ஒரு இடத்துல நீங்க படிக்கிறது ரொம்ப முக்கியம். சரிதான பிள்ளைகள்? பாருங்க, இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப நீங்க ஒவ்வொருவரும் சத்தம் போட்டு கொண்டிருந்தா வகுப்பு நடத்த முடியாது. அதனால நீங்க ஒரு அமைதியான சூழ்நிலையில வகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கணும். வகுப்பினுடைய பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். சரிதானே பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி சரி. இப்ப சொல்லுங்க, நாங்க கடந்த வகுப்புல எத்தனையாம் பாடலகு படிச்சோம்? ஞாபகப்படுத்துங்க பாப்போம். முதலாம் பாடலகு படிச்சோம். பிள்ளைகள், நாங்க இந்த வகுப்புல எத்தனையாம் பாடலகு படிக்க போறோம்? பாடலகு படிக்க போறோம். மூன்றாம் பாடலகு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சரிதானே பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள், அப்ப தலையங்க போட்டுக் கொள்ளுங்க. கடமை. ஓகேம்மா, வாசிக்கலாம். முதல்ல எல்லோரும் அப்படியே அமைதியா இருங்க. கடமை என்று தலையங்க போட்டுக் கொள்ளுங்க. வாசிக்கிற பிள்ளையை ரைட் சைன் பண்ணி வைங்கம்மா. சேர் பேர் சொல்ல சொல்ல வாசிக்கலாம். இடையில சத்தம் போட்டு கொண்டு இருக்காதீங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குமா இருந்தா சேர் உங்களோட பேசுவேன். அந்த நேரத்துல நீங்க பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சொன்னீங்க சரிதானே பிள்ளைகள்? சேரோட சந்தேகங்கள் பேசும் பொழுது நீங்க பேசலாம். இப்ப தலையங்க போடுங்க கடமை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா சார்? நீங்க போன கிளாஸ் என்ன நிறுத்தற்குறிகள் படிச்சு தாரேம்மா. நிறுத்தக்குறிகள் படிச்சு தரும். சரி, சொல்லி தரேன் உங்களுக்கு. அதுல ஒரு சிறிய பகுதி இருக்கு தானே, நாங்க கடந்த வகுப்புல சொல்லி தந்ததுல. அதை நாங்க படிப்போம். இலக்கண பகுதியில தொகுத்து படிப்போம். சரியாம்மா? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் சரி சார். சரி பிள்ளைகள், அப்ப இன்றைய தினம் நாங்க படிக்க போற பாடம் கடமை. சதன பிள்ளைகள் தலையங்க போட்டுக்கொள்வோம். கடமை. இன்றைய நாளுக்குரிய திகதி போட்டுக்கொள்ளுங்க. சரியாம்மா? இங்க சேர் வந்து காட்சிப்படுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்கிரீன் இது விளங்குதா? அவங்க திரைகள்ல விளங்குதா பாருங்க. ஓ சார், விளங்குது. ஓகேவா? வாசிக்கிற பிள்ளைகள் ரைட் சைன் பண்ணி வச்சுட்டு சரிதான், நம்ம அமைதியா இருக்கணும். ரொம்ப முக்கியம் அமைதி. பேசிக்கொண்டே இருந்தோம்னா வகுப்பு நடத்த முடியாது. சரிதானமா? இது இலக்கிய படகு என்ற நூலில் திருலோக சீதாராம் என்பவரால் எழுதப்பட்ட கட்டுரையாகும். இப்ப கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இலக்கியம், நாங்க படிக்க போற இந்த இலக்கியம் வந்து ஒரு கட்டுரை வகை. இது என்ன வகையுமா? கட்டுரை வகை. பிள்ளைகள், அப்ப இதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னா திருலோக சீதாராம். இதனுடைய ஆசிரியர் யார்? இந்த கட்டுரை வந்து எடுக்கப்பட்டிருக்கிற நூல் வந்து எதுல காணப்படுது அப்படின்னு சொன்னா வந்து இலக்கிய படகு சொல்லப்பட்ட. ஆக மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகள் பற்றியும் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைமை பற்றியும் இக்கட்டுரை ஆசிரியரால் விளக்கமாக கூறப்படுகிறது. அப்ப நாங்க மனிதராக பிறந்திருக்கோமா? நாங்க பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு என்ன இருக்குது? கடமைகள் இருக்குது. எங்களுக்கு என்ன இருக்குது? கடமை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடமைகள் இருக்கு. அந்த கடமைகள் என்னென்ன பற்றியும் சதன பிள்ளைகள் இந்த கட்டுரை ஆசிரியர் என்ன செய்ய போறாரு? எங்களுக்கு சொல்லித்தர போறாரு. சரியா? அப்ப அது தொடர்பாகத்தான் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க அடுத்ததா பார்க்க போறோம். சரி, கௌசிகா வகுப்புல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கௌசிகா, அடுத்ததை வாசிங்கம்மா. மத்த பிள்ளைகள் மைக் ஆஃப்ல இருக்கட்டும்.
கடமை. நாம் பெற்ற இன்பத்திற்கு அல்லது நன்மைக்காக நாம் செலுத்தியாக வேண்டிய விலை ஒன்று இருந்தால் அதுதான் கடமை. பெரும்பாலும் பிறர் விடயத்தில் இப்படி நாம் பட்டிருக்கும் கடனைத்தான் அது குறிக்கின்றது. பிறவிக்கு காரணமாக இருந்த தாய் தந்தையாருக்கு செய்ய வேண்டிய கடமையை முதலாவதாக சொல்லுகிறீர்கள். பின்னர் எழுத்தறிவித்தவனுக்கும் கடவுளுக்கும் முறையே கடன்பட்டிருக்கின்றோம். கடவுளை பற்றிய தகவல்களை கடைசியாக தெரிந்து கொள்வதனால் கடவுளுக்கு கடைசி வரையில் இடம் கொடுத்தார்கள் போலும். சரிதானமா? அப்ப கவனிங்க. இப்ப கடமை தான் எங்களுடைய தலையங்கமே. அப்ப கடமை என்றால் நாங்க என்னன்னு பார்த்தோம்னா, நாம் பெற்ற இன்பத்திற்கு அல்லது நன்மைக்காக நாம் செலுத்தியாக வேண்டிய விலை ஒன்று இருந்தால் அதுதான் கடமை. அப்ப கடமை என்றால் என்ன பிள்ளைகள்? அப்ப நாங்க பெற்ற ஒரு இன்பம் அல்லது நன்மைக்காக செலுத்த வேண்டிய விலை ஒன்று இருக்குமா இருந்தா, இப்ப நாங்க ஒரு பொருளை வாங்கினோம்னா அதுக்கு விலை செலுத்துவோமா இல்லையா? அதே போலதான் இப்ப நாங்க இந்த வாழ்க்கையில இன்பத்தை பெற்றிருக்கிறோம், நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இதற்கெல்லாம் நாங்க ஒரு விலை கொடுப்போமா இருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? கடமை அப்படின்னு சொல்றாரு இந்த துறை ஆசிரியர். பெரும்பாலும் பிறர் விடயத்தில் இப்படி நாம் பட்டிருக்கும் கடனைத்தான் அது குறிக்கின்றது. அப்ப நாங்க பிறர் விடயத்தில், அப்ப எங்களுக்கு எல்லாமே செய்து தந்தது யாரு? பிறர் தான் செய்து தர போறாங்க. உதாரணம் பாருங்க, சோதனை பிள்ளைகள், பிறவி காரணமாக இருந்த தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமையை முதலாவதாக சொல்கிறார்கள். சோதனை பிள்ளைகள், எங்களுடைய பிறவிக்கு காரணம் யாரு? தாய் தந்தையர்கள் தானே பிள்ளைகள். அப்படித்தானேம்மா? எங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தான் நாங்க இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தான் இங்க முதலாவதாக சொல்லப்படுது. ஆமாவா? சரிதானே பிள்ளைகள்? அதன் பின்னர் எழுத்தறிவித்தவனுக்கும், எழுத்தறிவித்தவன் சொல்றது யாருன்னு சொன்னா ஆசிரியர்களை. எழுத்தறிவித்தவன் யார் பிள்ளைகள்? ஆசிரியர்களுக்கும் கடவுளுக்கும் முறையே கடன் பட்டிருக்கின்றோம். அப்ப நாங்க யாராருக்கு கடன் பட்டிருக்கிறோம்? மாதா, பிதா, குரு, கடவுள். அப்ப தாய் தந்தையர்கள், எங்களுக்கு எழுத்தறிவித்தவனான ஆசிரியர்கள், அதே போன்று எங்களுடைய இறைவன், இவங்களுக்கு தான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? கடன் பட்டிருக்கோம். கடவுளை பற்றிய தகவல்களை கடைசியாக தெரிந்து கொள்வதனால் சோதனை பிள்ளைகள் கடவுளுக்கு கடைசி வரிசையில் இடம் கொடுத்தார்கள். போதும், கடவுளை பத்தி நாங்க கடைசியா தான் தெரிஞ்சுக்க போறோம். சோதனை பிள்ளைகள், கடைசியான எங்க வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியில கடவுள் யாரு, இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற பல விடயங்களை தெரிஞ்சு கொள்வோம். அதனால கடைசி இடம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியும் சொல்லப்படுது. அப்ப முதல்ல எங்களுக்கு யார கடவுளா நாங்க பாக்குறோம்? அவங்களுக்கு நாங்க பற்றிருக்கிற கடன் தான் மிக முக்கியமானது, முதலாவதாக சொல்றாங்க. சரிதானே பிள்ளைகள்? அதன் பின்னர் நாங்க யாருக்கு கடன் பட்டிருக்கோம்? எழுத்தறிவித்தவனுக்கும் கடவுளுக்கும் சார். எழுத்தறிவித்தவன் நீங்க யார சொல்றாங்க? ஆசிரியர் சார். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இப்ப இங்க கவனிங்கம்மா. சரிம்மா, இப்ப கவனிங்க பிள்ளைகள். சதனை இப்ப பிறவி காரணமாக, எங்களுடைய பிறவி காரணமாக சதனை பிள்ளைகள் நாங்க எங்களுடைய தாய் தந்தையருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமாவா? இந்த உலகத்துல நாங்க வாழ்றதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய தாய் தந்தையர்கள் தான். சதனை பிள்ளைகள், அதன் பின்னர் என்ன நடக்குது? நாங்க எவ்வாறு நல்வழியில வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வாழ்க்கையை வழி நடத்துறது எங்களுடைய ஆசிரியர்கள். இங்க ஆசிரியர்களுக்கு என்ன பேர் சொல்றாங்க? அதன் பின்பு என்ன நடக்குதுன்னு சொன்னா நாங்க இறைவனை பத்தி தெரிஞ்சு கொள்றோம். ஆகவே இறுதியாக இறைவனை பத்தி தெரிஞ்சு கொள்றதுனாலதான் இறைவனை என்ன செஞ்சிருக்காங்க, கடைசியாகவும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோதனை பிள்ளைகள், அப்ப எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் மாதா, பிதா, குரு, இறுதியாகத்தான் தெய்வம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இதுல நாங்க முதலாவதாக யாருக்கு கடன் பட்டிருக்கிறோம்? தாய் தந்தையர்கள். ஓகேவா அம்மா? சரி, அடுத்ததா ஜைனா மைக் ஆன் பண்ணுங்க, வாசிங்க. மத்த பிள்ளைகள் ஆஃப்ல இருக்கு. உள்ளம், உயிர் என்ற மூன்றும் தான் முழு உரிமையாக நாம் பெற்றுக்கொண்ட செல்வங்கள்.
முதலில் நமக்கு உடைமையாகிவிட்ட இந்த மூன்றுக்கும் நாம் பட்டிருக்கும் கடன் தான் பெரிது. உடலை நோவு அண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு, உள்ளம் வேதனைப்படாமல் அதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை, உயிரை நீண்ட காலம் தங்கி இருக்கும்படி செய்து கொள்ள வேண்டிய தர்மம், இவை மிகவும் முக்கியமானவை. சரிதானே பிள்ளைகள்? அப்ப அடுத்த மிக முக்கியமாக இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்கார் கட்டுரை ஆசிரியர்? சரிதானே பிள்ளைகள்? உடல், உள்ளம், உயிர், இந்த மூன்றும் தான் முழு உரிமையாக நாம் பெற்றுக்கொண்ட செல்வங்கள். அப்ப எங்களுக்கு செல்வங்கள் இருக்குதுன்னு அப்படின்னு சொன்ன பிள்ளைகள், சரிதானமா, பணம், சொத்துக்கள் இதெல்லாம் இல்லையா? மிக முக்கியமான செல்வங்கள் அங்க என்ன சொல்றாருன்னா உடல், உள்ளம், உயிர், இது மூன்றும் தான் சரிதானே பிள்ளைகள் முழு உரிமையாக நாம் பெற்றுக்கொண்ட செல்வங்கள். அப்ப முழு உரிமையாக நாங்க பெற்றுக்கொண்ட செல்வங்கள் என்னமா? உடல், உள்ளம், உயிர். உடல், உள்ளம், உயிர், இதுதான் நாங்க சரிதானே பிள்ளைகள் முழு உரிமையாக பெற்றுக்கொண்ட செல்வங்கள். முதலில் சரிதானே பிள்ளைகள் நமக்கு உடைமையாகிவிட்ட இந்த மூன்றுக்கும் நாம் பெற்றிருக்கும் கடன் மிக பெரியதா சொல்றாங்க. சரிதானே பிள்ளைகள்? நாங்க அப்ப எதுக்கு மிகப்பெரிய கடன் பெற்றிருக்கோம்? உடல், உள்ளம், உயிர். உடல், உள்ளம், உயிர். சரிதானே பிள்ளைகள்? இது மூன்று தான் நாங்க பெற்றிருக்கக்கூடிய செல்வங்களாகவும் சொல்றாங்க. சரிதானமா? ஆகவே உடலை என்ன செய்யக்கூடாதுன்னா நோவு அண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடலை என்ன செய்யணும் நாங்க? நோய் நொடிகள் இல்லாம எங்களுடைய உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது எங்களுடைய பொறுப்பா இல்லையா? மிக முக்கியமான இரண்டாவது அம்சம் உள்ளம். இரண்டாவது அம்சம் என்னமா? உள்ளம். இந்த உள்ளத்தை வேதனைப்படாமல் அதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமாவா? சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்குது தானே? உடலை நோவண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும், உள்ளத்தை வேதனைப்படாமல் பார்த்து சந்தோஷமா வச்சுக்கொள்ள வேண்டும். அதே சந்தர்ப்பத்துல மூன்றாவது நாங்க உயிரை, உடலும் உள்ளமும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக உயிரை நீண்ட காலம் என்ன செய்யலாம்? தங்கி இருக்கும்படி பார்த்து கொள்ள முடியும். அது தர்மம்னு சொல்றாங்க. எங்க உடல்ல உயிரை ரொம்ப நாள் தங்க வைத்துக் கொள்றதே என்ன சொல்றாங்க? ஒரு தர்மமா சொல்றாங்க. இவை மிக முக்கியமானவைன்னு சொல்லப்படுது. சரியா பிள்ளைங்க? விளங்குனதா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். அப்ப முழு உரிமையாக நாம் பெற்றுக்கொண்ட செல்வங்கள் எவை? உடல், உள்ளம், உயிர். சரிதானே பிள்ளைகள்? அப்ப உடலை நாங்க எவ்வாறு பார்த்து கொள்ள வேண்டும்? பார்த்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை எவ்வாறு பார்த்துக் கொள்ள வேண்டும்? சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்க செய்ய வேண்டிய தர்மம் என்னன்னு இங்க சொல்லப்படுது? உயிரை திலுக்சி வகுப்புல இருக்கீங்க இதெல்லாமா? திலுக்சி தான் அடுத்ததை வாசிக்கணும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப கவனிங்க. அப்ப நாங்க என்ன செய்யறோம் இந்த பகுதியில இப்ப பார்த்தோம். சரிதானமா? மிக முக்கியமாக எங்களுக்கு இந்த உலகத்துல கிடைக்கப்பட்டிருக்க செல்வங்களாக நாங்க மூன்று விடயம் பார்க்கிறோம். ஒன்று உடல், அடுத்து உள்ளம், சரிதானே பிள்ளைகள், அடுத்தது எங்களுடைய உயிர். இப்ப இது மூன்றையும் நாங்க என்ன செய்யணும்? சரிதானமா? பார்த்து கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. உடலை நோவண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும், உள்ளத்தை நாங்க சந்தோஷமா வச்சு கொள்ள வேண்டும், உயிரை நீண்ட நாள் நாங்க என்ன செய்யணும்? வைத்திருக்க வேண்டிய தர்மம் எங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். இப்ப இதற்கு பல்வேறு செயற்பாடுகளை நாங்க என்ன செய்வோம்? உடலை நாங்க நோவு அண்டாம வச்சுக்கொள்ளணுமா இருந்தா நாங்க என்ன செய்யணும்? ஆரோக்கியமான உணவுகளை உண்ணணும், உடற்பயிற்சி செய்யணும். சரிதானே பிள்ளைகள்? யோகா போன்றவற்றை செய்வதின் ஊடாக மனம் அமைதி அடையும். நாங்க இறைவனை வழிபடுவதின் ஊடாக மனம் அமைதி அடையும், சந்தோஷப்படலாம். பிறருக்கு உதவி செய்வது, இவ்வாறு பல விடயங்களை நாங்க செய்வதின் ஊடாக எங்களுடைய மனம் என்ன செய்யும்? சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இப்ப உடலையும் உள்ளத்தையும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்வதால் எங்களுடைய உயிர் என்ன செய்யும்? எங்க உடல்ல ரொம்ப நாள் தங்கி இருக்கும். ஆமாவா?
ஆமா சார். அதனால அதனை பாதுகாத்துக் கொள்வது, உயிரை பாதுகாப்பதும் ஒரு தர்மம்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காரு கட்டுரை ஆசிரியர். ஆமாவா? இதை நம்ம ஒத்துக்கொள்ளணுமா இல்லையா? இதையும் நாங்க ஒற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரிதானே? அடுத்து வாசிங்கம்மா. சுயநலம் என்று இதை சுலபமாக சொல்லிவிடுவார்கள். நம்மை தவிர்த்து பிறர் விடயமாக நாம் பட்டிருக்கும் கடன்தான் கடமை என்பது இவர்கள் கணக்கு. போகட்டும் வார்த்தையில் விவகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடமை என்பதே சுயநலத்தில் இருந்து விளைவது தானே. நம் நலத்திற்காக அடைந்த ஒன்றை அளித்தவர்களுக்கு உரிய விலையை திரும்பி செலுத்துவது தானே கடமை. எனவே கடமை உணர்ச்சியும் சுயநலத்தில் விளைந்தது தான். சரிதானே பிள்ளைகள்? அப்ப எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, நாங்க எங்களுடைய உடல், எங்களுடைய உயிர், எங்களுடைய உள்ளத்தை மாத்திரம் ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறத ஒரு சிலர் என்னன்னு சொல்லலாம், சுயநலம்னு கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆமாவா? ஒரு சிலர் என்ன செய்வாங்க, நம்மை தவிர்த்து பிறர் விடயமாக நாம் பற்றிருக்கும் கடன் தான் கடமை என்பது இவர்கள் கணக்கு. சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்கத்தான் எங்களை விட்டுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் நாங்க என்னென்ன நல்லதெல்லாம் செய்யணுமோ அது மட்டும்தான் சரிதானே பிள்ளைகள் கடமைன்னு நினைச்சு கொண்டிருக்காங்க. அப்படியா பிள்ளைகள்? நாங்க எங்களுக்கு செய்து கொள்வதும் என்னது? கடமை தான். எங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதும் கடமை, எங்களுடைய உள்ளத்தை சந்தோஷமா மகிழ்ச்சியா வச்சுக்கொள்றதும் கடமை, எங்களுடைய உயிரை நீண்ட நாள் வச்சுக்கொள்றதும் கடமை தான். ஆமாவா இல்லையா? பார்க்க முடியுமா? அதை மறுத்து பேசலாமா? அப்படி சொல்லலாமா? எங்களுக்கு இதெல்லாம் நாங்க பார்த்து கொள்ள கூடாதுன்னு சொல்லலாமா? அது சொல்ல முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. இவற்றை நாங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு. சாதனை பிள்ளைகள். அப்ப இவர் சொல்றாரு பாருங்க, வார்த்தையில் விவகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்றவங்ககிட்ட நாங்க சண்டை போட வேண்டிய அவசியமும் இல்லை. கடமை என்பதே சுயநலத்தில் இருந்து விளைந்தது தான். கடமைன்னு சொல்றதே சுயநலம் தான். நாம் நலத்திற்காக அடைந்த ஒன்றை அளித்தவருக்கு உரிய விலையை திருப்பி செலுத்துவது தானே கடமை. சந்தன பிள்ளைகள், ஏதோ ஒரு நன்மை அடைஞ்சிருக்கோம், அதற்காக நாங்க என்ன செய்யறோம், சதன் திருப்பி ஏதோ ஒண்ணு செய்யறோம் அப்படின்னு நினைச்சா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், கடமைன்னு சொல்றோம். ஆமாவா? அப்ப கடமை உணர்ச்சி கூட எப்படி வந்தது தான்? சுயநலத்திலிருந்து வந்தது தான். ஆமாவா? சுயநலம்ங்கிறது முக்கியமா இல்லையா? சுயநலம் தேவையா இல்லையான்னு சொல்லுங்க. முக்கியமான ஒன்று. ஏன் சுயநலம் முக்கியம்னு சொன்ன பிள்ளைகள், சுயநலமாக இருந்தால்தான் நாங்க முதலாவதாக ஆரோக்கியமாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். எங்களுடைய உள்ளம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். எங்க உயிரும் நீண்ட நாள் எங்களோட என்ன செய்யும், தங்கி இருக்கும். ஆக சுயநலம் முக்கியமா இல்லையா? முக்கியமா. அதை நாங்க சரதனை பிள்ளைகள் அலட்சியமா எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதை ஒத்துக்கொள்றீங்களா நீங்க? அப்சல் வகுப்புல இருந்தா வாசிங்க தம்பி. அடுத்து அடுத்து இப்ப சேர் காட்டி இருக்கிற பகுதியை வாசிங்க. வாங்கின கடமை ஒழுங்காக திரும்பிக் கொடுத்தால்தான் மறுபடியும் வரவு செலவு செய்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களுக்கு பிறரை நம்பச் செய்ய முடியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாணயத்தை பெருங்கிக் கொண்டு போய் இறுதியில் பெரிய நாமமாக போட்டு விடுகின்ற சுரர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள். இறுதியில் பெரிய லாபமடைவதற்காகத்தான் ஆரம்பத்தில் சிறிய கடமைகளை இவர்கள் ஒழுங்காக நிறைவேற்றுவதாகவும் இருக்கும். இது வேறு விவகாரம். சரி, வாங்கின கடனை ஒழுங்காக திருப்பி கொடுத்தால்தான் மறுபடியும் வரவு செலவு செய்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் என்று பிறரை நம்ப செய்ய முடியும். சதனை பிள்ளைகள், அப்ப பிறரை நாங்க நம்ப செய்யணுமா? வாங்கின கடனை திரும்ப கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். ஒழுங்காக திருப்பி கொடுத்தால்தான் மறுபடியும் வரவு செலவு
செய்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் என்று பிறரை நம்ப செய்ய முடியும். அப்போ வாங்கின காசை நாங்கள் திரும்ப கட்டாயம் கொடுக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாணயத்தை பெருக்கி கொண்டு போய் இறுதியில் பெரிய நாமமாக போட்டு விடுகின்ற சூரர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள். நாமம்னா என்ன பிள்ளைகள்? துரோகம் பண்றேன் சார். துரோகம் பண்றது பெரிய நாமமாக ஏமாற்றுபவர்கள். இங்க நாமம்னு சொல்றக்கூடிய இந்த சொல்லுக்கான பொருள் என்ன? ஏமாற்றுபவர்கள். சதனை பிள்ளைகள் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையாக இருந்துட்டு பிறகு இறுதியில என்ன செய்வாங்க? பெரியதாக ஏமாற்றிட்டு போறக்கூடிய சூரர்களும் என்ன செய்யறாங்களா அந்த உலகத்துல இருக்கிறாங்களா? சதனை பிள்ளைகள் இறுதியில் லாபம் அடிப்பதற்கான ஆரம்பத்தில் சிறிய சிறிய கடமைகளை இவர்கள் ஒழுங்காக நிறைவேற்றுவதாகவும் இருக்கும். இறுதியில லாபம் அடைவதற்காக சின்ன சின்ன விடயங்கள் என்ன செய்வாங்க? இவங்க ஒழுங்காக நிறைவேற்றக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் செய்வது சரியான விடயங்களா? இவங்க கடமையை செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இவங்களுடைய நோக்கம் என்னது? அடுத்தவர்களை ஏமாற்றுவது. அடுத்தவர்களை ஏமாற்றி லாபம் சம்பாதிப்பது. ஆமாவா? அப்ப பொதுநல சிந்தனை உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை ஏமாற்றக்கூடியவர்களும் இந்த உலகத்துல இருக்காங்களா? சரிதானே பிள்ளைகளா? அது ஒரு வேற விஷயம். இப்படியாப்பட்டவங்களும் உலகத்துல இருக்காங்க. அமன் வாசிங்க தம்பி. அமன் வகுப்புல இருக்கீங்களா? எஸ் சார். தனக்குத்தானே செய்து கொள்ளுகின்ற கடமைகளால் மனிதன் சுகம் பெறுகிறான். பிறர்பால் ஒழுங்காக கடமைகளை செய்கிறவன் புகழும் மதிப்பும் பெறுவது கூட தன் சுகம் பெறும் பொருட்டாகத்தான். எனவே கடமையின் அடிப்படையிலும் சுயநலம் தான் அடங்குகிறது. அதுபோல் சுயநலம் என்பது ஒரு கடமைதான் என்று கொள்வதில் தவறு ஒன்றுமில்லை. சரி பிள்ளைகள், அப்ப நாங்க திரும்பவும் சுயநலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அப்ப தனக்கு தானே செய்து கொள்கின்ற கடமைகளை தான் மனிதன் சுகம் பெறுகிறான். ஆமாவா? இப்ப நாங்க எங்களுக்கே செய்து கொள்ற கடமைகள்ல தான் நாங்க என்ன செய்யறோம்? சந்தோஷமும் சுகமும் பெறுறோம். அப்ப எங்க மனதை சந்தோஷமா வச்சு கொள்றதுக்காக நாங்க ஒரு சுற்றுலா போறோம். ஆமாவா? அதுவும் ஒரு கடமை தான். அப்ப பாருங்க, அப்ப நாங்க எங்களை ஆரோக்கியமா வைத்துக் கொள்றதுக்காக நல்ல நல்ல உணவுகள், எங்களுக்கு விருப்பமான உணவுகளை எல்லாம் சாப்பிடுறோம். அதுவும் ஒரு கடமைன்னு தானே நாங்க படிக்கிறோம். ஆமாவா? ஆமா சார். சரி. அப்ப தனக்குத்தானே செய்து கொள்கின்ற கடமைகளால் மனிதன் சுகம் பெறுறான். ஆமாவா இல்லையா? பிறர்பால் சாதனை பிள்ளைகள் ஒழுங்காக கடமைகளை செய்கின்றவன் புகழும் மதிப்பும் பெறுவதும் கூட. மற்றவங்களுக்கு நாங்க சரிய கடமைகள் எல்லாம் செய்து வைக்கிறனால என்ன கிடைக்கும்? எங்களுக்கு புகழும் கிடைக்கும், மதிப்பும் கிடைக்கும். சாதனை பிள்ளைகள் அப்ப புகழும் மதிப்பும் கிடைக்கிறது கூட சாதனை பிள்ளைகள் சரிதானமா? அதுவும் ஒரு சுயநலம் தான் சொல்றாங்க. அப்ப தன் சுகம் பெறும் பொருட்டாகத்தான். எனவே கடமையின் அடிப்படையிலும் சுயநலம் தான் என்ன செஞ்சிருக்கு? அடங்கியிருக்குது. கடமையில என்ன இருக்குது? சுயநலம் இருக்கு. சுயநலம்ங்கிறது ஒரு சாதனை பிள்ளைகள் கூடாத விஷயம் நினைக்கிறீங்களா நீங்க? சுயநலம் சொல்றது இங்க கூடுதல் மோசமான ஒரு விடயம் இல்லை சாதனை பிள்ளைகள். அப்ப சுயநலம் என்பது ஒரு கடமைத்தான் என்று கொள்வதில் தவறு இல்லை. ஆமாவா? அது ஒரு தவறு கிடையாது சாதனை பிள்ளைகள். அப்ப நாங்க பிறர் விடயமாக செய்கின்ற கடமைகள் கூட என்ன இருக்குது? அதுலயும் புகழும் மதிப்பும் இருக்குது. அது கூட என்ன செய்யுது? எங்களுக்கு ஒரு சுயநலமான ஒரு விடயம் தான். ஆமாவா? சுயநலம்ங்கிறது ஒரு தவறான தத்துவமா? இல்ல என்ன பிள்ளைகள்? அஸ்ஃபா வகுப்புல இருக்கீங்களாம்மா? அடுத்த வாசிங்கம்மா. சுயநலம் என்பது அப்படி ஒன்று கீழ்த்தரமான தத்துவமல். ஒவ்வொரு மனும் அவனுடைய நலத்தை ஒழுக்கமாக பார்த்து கொண்டால் ஊர் முழுவதும் நலமாகத்தானே அமையும். இதில் ஒரே ஒரு சிறிய வரம்பு இருக்கின்றது. அதாவது இந்த நலனையும் நாம் பெற விரும்பவும்
போது அல்லது காத்து கொள்ளும் போது இது ம் அதனால் பிறர் யாருடைய நலனுக்கும் குந்தகம் ஏற்படாமல் இருக்கின்றதா என்பதை கொஞ்சம் கவனித்துக் கொண்டு விட்டால் போதும். இந்த நிபந்தனையும் உட்பட்டு எவ்வளவு வேண்டுமானாலும் ஒரு சுயநலவாதிகளுக்கு இருக்கலாம். பிறர் நலம் பேணுகின்றனர் என்று புகழ் பெற்ற யாரும் இப்படி கைந்தேர்ந்து சுயநலவாதிகளாதான் இருக்கின்றார்கள். சரிம்மா. இப்ப நாங்க இந்த சுயநலம் அப்படின்னு சொல்றது ஒரு கீழ்த்தனமான தத்துவம் இல்லை அப்படிங்கிறத நாங்க என்ன செய்றோம் பார்க்க போறோம். சரிதானம்மா? சுயநலம்ங்கிறது ஒரு கீழ்த்தரமான தத்துவமா? இல்ல. சுயநலம் கட்டாயம் இருக்கணும். ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய நலத்தை ஒழுங்காக பார்த்துக் ஊர் முழுவதும் நலமாகத்தானே அமையும். ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? அவங்க உங்க நலத்தை பார்த்துக் கொள்ளணும். ஆமாவா? அப்படி நலத்தை பாதுகாத்து கொண்டோம்னா ஊர் முழுவதும் நலமாகத்தானே பிள்ளைகள் இருக்கும். இதை ஒத்துக்கொள்றீங்களா? இப்ப நாங்க இந்த சில நாட்களுக்கு முன்பு சாதனை பிள்ளைகள் கொரோனா வைரஸால் என்ன செய்யப்பட்டிருந்தோம், பாதிக்கப்பட்டிருந்தோம். அந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்க என்ன செய்தோம் சொல்லுங்க. சரிம்மா, சரி, ஓகே. அடுத்து நாங்க என்ன செஞ்சோம்? தனித்தனியா நாங்க என்னவா இருந்தோம்? பாதுகாப்பா இருந்தோம். ஆமாவா? ஒவ்வொருவரும் தனித்தனியாக பாதுகாப்பாக இருந்து கொண்டோம். அப்ப தனி நலத்தை மட்டும்தான் அந்த டைம்ல நாங்க பார்த்தோம். ஆமாவா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரிதானமா? அப்ப நாங்க என்ன செய்தோம்? எங்களுக்கு ஒவ்வொருவரும் மாஸ்க் போட்டுக்கொண்டோம், கைகளை என்ன செய்தோம்? சுத்தமாக கழுவிக்கொண்டோம், மற்ற நபர்களுக்கு இடையில ஒரு இடைவெளியை பேணினோம். இதெல்லாம் செய்தது காரணம் சுயநலமா இல்லையா? அந்த சுயநலத்துல ஒரு பெரிய பொதுநலம் இருந்ததா இல்லையா? நாங்க சுயநலமா தான் இருந்தோம். சரிதான பிள்ளைகள்? நாங்க ஒரு ஆள் நோய் அண்டாம இருந்ததுனால ஊர் முழுவதும் நலமாக இருந்துச்சா இல்லையா? கொரோனா நோயாளின்னு ஒருத்தர் இனம் கண்டு அந்த ஊர் முழுவதும் என்ன செய்தாங்க? பரவின்னு சொல்லிட்டு அந்த ஊர் முழுவதையும் என்ன செஞ்சு வச்சிருந்தாங்க? அப்படியே முடக்கி வச்சிருந்தாங்க. அப்ப இதுல இருந்தே விலகி கொள்றோம். சரிதான பிள்ளைகள்? நாங்க தனி ஒருவர் நலமா இருந்தா ஊரும் என்னவா இருக்கும்? நலமாகத்தான். கொள்றீங்களா அத நீங்க? இதுலயும் ஒரு சிறிய வரம்பு இருக்கு. வரம்பு இருக்குன்னா ஒரு எல்லை இருக்கு. வரம்புனா என்ன பிள்ளைகள்? எல்லை. அதாவது சாதனை பிள்ளைகள், எந்த நலனையும் நாம் பெற விரும்பும் போது அல்லது காத்து கொள்ளும் போது அதனால் பிறர்களுடைய சாதனை பிள்ளைகள் அதனால் பிறர் யாருடைய நலனுக்கும் குந்தகம் ஏற்படாமல் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் கவனித்து கொண்டு விட்டால் போதும். குந்தகம்னு சொன்னா பாதிப்பு. சாதனை பிள்ளைகள், நாங்க சுயநலமா இருக்கிறோங்கிறதுக்காக பிறருக்கு குந்தகம் என்ன செய்ய முடியாது? ஏற்படுத்த முடியாது. சாதனை பிள்ளைகள் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சாதனை பிள்ளைகள் அப்ப அவ்வாறு குந்தகம் ஏற்படுத்தினா என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா சாதனை பிள்ளைகள் ஒரு அமைதியான சூழ்நிலையில வாழ முடியாது. அப்ப இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எவ்வளவு வேண்டுமானாலும் ஒருவர் சுயநலவாதியாக இருக்கலாம். பிறருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாட்டி நாங்க எப்படி இருக்கலாம்? சுயநலவாதியா இருக்கலாம். சாதனை பிள்ளைகள் அப்ப பிறநலம் பேணுகிறவர் என்று புகழ் பெறும் யாவரும் இப்படி கைத்தேர்ந்த சுயநலவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். கைத்தேர்ந்த சுயநலவாதிகள்னா யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க குந்தகம் செய்ய மாட்டாங்க, யாருக்கும் பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையை சரியா வாழ்ந்து கொள்வாங்க. அவருடைய உடலை ஆரோக்கியமா பார்த்துக்குவாரு, அவருடைய உள்ளத்தை சந்தோஷமா வச்சு கொள்வாரு, அவருடைய உயிரையும் நீண்ட நாள் பிடிச்சு வச்சு கொள்வாரு. நம்ம இப்படி கைத்தேர்ந்த சுயநலவாதிகளா தான் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆமாவா? இதை ஒத்துக்கொள்றீங்களா? சாதாரணமா சிஃப்ரான் வகுப்புல இருக்கீங்களா? சிஃப்ரான், வசீகரணி வகுப்புல இருக்கீங்களா? வசீகரணி வாசிங்க அடுத்தத. இந்த உலகத்தில் நாம் சுகப்படுவதை எதிர்க்கவோ தடுக்கவோ வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது.
நம்மால் தனக்கு அல்லது தனது சுயநலனுக்கு ஆபத்து உண்டாகி விடுமோ என்கிற சந்தேகம் அல்லது அச்சம் யாருக்காவது ஏற்பட நாம் இடம் கொடுத்து விட்டால் அப்பொழுதுதான் நமது நலனுக்கு எதிரான பகைவராக அவர் உருவெடுக்கிறார். எனவே முதலில் மனிதன் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், நாம் சுகப்படுவதை சகித்துக் கொண்டுள்ள நம்மை சூழ்ந்து உள்ள யாரும் நன்மையடைவதை பற்றி நமக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் கிடையாது என்பதை நமது சொல்லால் செயலால் தெளிவாக தெரிவித்து விட வேண்டும். இயன்ற வரையில் அவர்களுக்கு உணர்த்தி விடுவது நல்ல காரியம். பிறகு நமக்கு எதிரான சக்தி எதுவுமே இந்த உலகில் இருக்காது. உலகம் முழுவதுமே நமது நலனுக்கு துணை புரியும். எனவே மனிதனுக்கு உள்ள ஒரே தலையாய கடமை பிறர் நலம் பேணுதல். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த உலகத்தில் நாம் சுகப்படுவதை எதிர்க்கவோ தடுக்கவோ வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. யாருக்கும் இருக்கா பிள்ளைகள்? இல்ல சார். நாங்க சந்தோஷமா சுகமா இருக்கிறதுக்கும், சரிதானே பிள்ளைகள், நாங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல சார். என்ன பிள்ளைகள்? அப்ப தனக்கு அல்லது தனது சுயநலத்துக்கு ஆபத்து உண்டாகி விடுமோ என்கின்ற சந்தேகம் அல்லது அச்சம் யாருக்காவது ஏற்பட்டால், சதனை பிள்ளைகள், நாம் இடம் கொடுத்து விட்டால் அப்பொழுதுதான் என்ன நடக்கும்னா, நமது நலனுக்கு எதிரான பகைவர்கள் அவங்க சதனை பிள்ளைகள். அப்ப நம்மளுடைய நலனுக்கு பகைவர்கள் எப்படி வருவாங்க? எப்படி பிள்ளைகள் வருவாங்க சொல்லுங்க பாப்போம். நம்மளால மத்தவங்களுக்கு நம்மளால மத்தவங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி நினைச்சு அச்சம் யாருக்காவது ஏற்பட நாம் இடம் கொடுத்து விட்டால் அப்பொழுதுதான் என்ன செய்வாங்க, அவங்க வந்து நமக்கு என்னவா மாறுவாங்க அப்படின்னு சொன்னா பகைவர்களாக உருவெடுப்பாங்க. ஆமாவா? அது சாதனை பிள்ளைகளே. எனவே முதலில் மனிதன் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், நாம் சுகப்படுவதை சகித்துக் கொள்ள, நம்மை சூழ்ந்துள்ள யாரும் நன்மை அடைவதை பற்றி நமக்கு எவ்வித ஆட்சேபனையும் கிடையாது என்பதை என்ன செய்யணும், நமது சொல்லால் செயலால் தெளிவாக தெரிவித்து விட வேண்டும். சரிதானே பிள்ளைகள்? ஆமாவா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்க வந்து சுகப்படுறது, அதே சந்தர்ப்பத்துல மற்றவங்களும் சரிதானே பிள்ளைகள் எங்களை போலவே சுயநலமாகவும், சரிதானே பிள்ளைகள், அதே போன்று அவர்களும் சுகப்படுறத வந்து எந்தவித பிரச்சனையும் எங்களுக்கும் இல்லை, அதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது என்பதை என்ன செய்யணும், நாங்க எங்களுடைய செயலாலும் சொல்லாலும் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சிடணும், அதை சொல்லிடணும். ஆமாவா? தெரிவித்து விட வேண்டும். சரிதானே பிள்ளைகள்? சரி, பேசுறது விளங்குதா பிள்ளைகளுக்கு? சரிம்மா, ஓகே, பாப்போம் அதை என்னன்னு சொல்லிட்டு. சதனை பிள்ளைகள், அப்ப இயன்ற வரையில் அவர்களுக்கு உணர்த்தி விடுவது நல்லது. ஆமாவா? மற்றவங்களுக்கும் நாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லி என்ன செஞ்சிடணும், உணர்த்திடணும். பிறகு நமக்கு எதிரான சக்தி எதுவுமே இந்த உலகத்தில் இருக்காது. இப்ப எதிரான சக்தி எங்களுக்கு இருக்குமா உலகத்துல? மற்றவங்களுக்கு நாங்க ஒரு ஆபத்தான நபரா மாறும் போதுதான் எங்களுக்கும் எதிரிகள் என்ன செய்வாங்க, உருவாகுவாங்க. சதனை பிள்ளைகள், அப்ப உலகம் முழுவதுமே நமது நலனுக்காக துணை புரியும். அப்ப நாங்க யாருக்கும் நாங்க வந்து எந்த விதமான குந்தகமும் பிரச்சனையும் கொடுக்காம இருந்தோம்னா மற்றவங்களும் நமக்கு என்ன செய்வாங்க, நன்மை செய்வாங்க. அப்ப எனவே மனிதனுக்கு உள்ள ஒரே தலையாய கடமை பிறர் நலம் பேணுதல். மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலையாய கடமை என்னவா இருக்கும்? பிறர் நலம் பேணுவதிலும் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுயநலம் இருக்கும், நன்மை கிடைக்கும். ஆமாவா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப இதுல ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை நாங்க பார்த்தோம். சதனை பிள்ளைகள், எங்களுக்கு எதிரிகள் எவ்வாறு உருவாவார்கள் சொல்லி பார்த்தோம். சரிதானே பிள்ளைகள்? எப்படி உருவாகுவாங்க பகைவர்கள்? எப்ப வந்து அவங்களுக்கு இவங்களால எப்படி பிரச்சனை வந்துருமோ நினைக்க அவங்க இடம் கொடுக்கிறோமோ அப்ப அவங்க பகைவர மாறிடுவாங்க. சரிதானே பிள்ளைகள்? அது ரொம்ப முக்கியம். சரிதானே? எங்களால பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலே அவங்க நம்மளுக்கு என்னவா மாறுவாங்க, பகைவரா மாறிடுவாங்க. ஆமாவா? ஆமா சார்.
ம். ஆமா சார். அடுத்து லீசா லீசா வாசிங்க. போட்டேன் சார். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்ற பழமொழிக்கு பொருள் விளங்குகிறதல்லவா? பிறர் நலம் பேணுதல் சுயநலம் காப்பதற்கே. ம். கடமை யாவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல், உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றல், இன்னான்கே ம். பூமியில் எவர்க்கும் கடமை எனப்படும் பயன். இதில் நான்காம் அறம் பொருள் இன்பம் வீடெனும் முறையே. முறையே. சரிதான். இப்ப பாருங்க, அப்ப ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் பேணுதல் கடமை. இதனால் புகழ் வரும். லீசா சேர் பேசுறது விளங்குதா? ஓ சரி, கவனிங்க. இப்போ ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்ற பழமொழிக்கு பொருள் விளங்குகின்றது அல்லவா? விளங்குதா பிள்ளைகள்? சரிதானே பிள்ளைகள்? நாங்க பிறருக்கு நன்மைகள் செய்யும் பொழுது எங்களுக்கும் அது என்னவா உருவாகும்? நன்மையா உருவாகும். நன்மையே உருவாகும். சரிதானே பிள்ளைகள்? அதான் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளருங்கிறதும் அதுதான். நாங்க பிறருக்கு நன்மைகள் செய்ய செய்ய அந்த நன்மை யாருக்கு வரும்? எங்களுக்கு வந்து கொண்டே தான் என்ன செய்யும்? இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப பிறநலம் பேணுதல் ஒரு சுயநலம் காப்பதே. ஆமாவா? ம். பிறநலம் பேணுறதும் சுயநலம் காக்குறதுக்கு தானே. அப்ப கடமை யாவன தன்னை கட்டுதல். சரிதானே பிள்ளைகள்? கடமையில மிக முக்கியமானது என்னது? தன்னை தன்னை கட்டுதல் முதலாவது. பிறர் துயர் தீர்த்தல் இரண்டாவது. என்ன செய்யணும்? துன்பமெல்லாம் நாங்க தீர்த்து வைக்கணும். அடுத்து எல்லா துன்பத்தையும் அடுத்து உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றல். யார் அந்த ஒருவன்? இறைவன். இறைவன். அந்த இறைவனை நாங்க போற்றணும். சதனை பிள்ளைகள், இந்த நான்கே பூமியில் எவருக்கும் கடமை எனப்படும். இந்த 4 விடயம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. சதனை பிள்ளைகள், இதை என்னன்னு சொல்றாங்க? அறம் பொருள் இன்பம் வீடு எனும் முறையே. சதனை பிள்ளைகள், அப்ப அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றது பொருடார்த்தங்கள். அப்ப இவை எவை அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், அறம்னா அறத்தின் வழியாக நாங்கள் பொருளீட்டி அதன் வழியாக இன்பம் அடைந்து, வீடுன்னு சொல்றது பிள்ளைகள் வீடு பேர் முக்தி அடைகிறது. நாங்க இறுதியா யாருக்கிட்ட நாங்க போகணும்? எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் நாங்க யாருக்கிட்ட போகணும்னு நினைக்கிறீங்க? இறைவன் கிட்ட போறது. அதுதான் ரொம்ப முக்கியம். கடவுள் கிட்ட போறது இறுதியான. இதெல்லாம் எங்களுடைய கடமைகள்னு சொல்லப்படுது. இதை ஒத்துக்கொள்வோமா நாங்க? பாருங்க, எவ்வளவு மிக முக்கியமான பல விடயங்கள் இந்த கட்டுரையில சொல்லிட்டு போறாங்க. ஆமாவா? அப்ப எங்களுடைய கடமை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நாங்க இத்தனை நாள் நாங்க கடமைன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருப்போம். என்னது? மத்தவங்களுக்கு செய்யறது தான் கடமைன்னு நினைச்சு கொண்டிருப்போம். ஆமாவா? சுயநலமாக இருக்கிறது கூட ஒரு கடமை தான். ஆமாவா? எனவே சுயநலம் விரும்புவோன் பிறநலம் பேணும் கடமை. இதனால் புகழும் வரும், சுகமும் வரும், சுயநலமும் பெருகும். ஆமாவா? சரி, இப்ப நாங்க சோதனை பிள்ளைகள் கடமை என்கின்ற இந்த பாடத்தை படிச்சோம். ஆமாவா? படிச்சோமா? சரி, பல மிக முக்கியமான விடயங்களை படிச்சோம் சோதனை பிள்ளைகள். அப்ப நாங்க கடமை என்று சொன்னால் என்னன்னு சொல்லுவீங்க பாப்போம்? கடமைனா ஒரு ஆள் சொல்லுங்க. லீசா சொல்லுங்க பாப்போம். கடமை என்றால் என்ன? லீசா சொல்லுங்க. சொல்லுங்க. நான் பெற்ற இன்பத்திற்கு அல்லது நன்மைக்காக நாம் செலுத்தியாக வேண்டிய விலை ஒன்று இருந்தால் அதுதான் கடமை என சொல்லப்படுகிறது. நாம் பெற்ற இன்பத்திற்கு சரிதானே பிள்ளைகள், நாங்க ஒரு விலையை கொடுப்போமா இருந்தா அதுதான் என்னவா இருக்கும்? கடமை. இப்ப நாங்க என்ன செய்வோம்? ஒரு இன்பம் பெறுவோம், ஒரு நன்மை பெறுவோம். இதற்கு நாங்க ஒரு விலை கொடுப்போமா இருந்தா அது இந்த கட்டுரை ஆசிரியர் என்னன்னு சொல்றாரு? சரிதானமா? கடமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒத்துக்கொள்றோமா அதை நாங்க? சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்க மிக முக்கியமாக யாருக்கு கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்றாரு? முதலாவதாக பெற்றோர். சரிதானே பிள்ளைகள்? பெற்றோருக்கு நாங்க பெற்றுக்கக்கூடிய கடமை மிக முக்கியமானது.
சோதனை பிள்ளைகள் அப்ப எங்களுடைய பெற்றோர்களை நாங்க என்ன செய்யணும், நாங்க பார்த்து கொள்ளணுமா இல்லையா? பார்த்துக்கொள்ளணும். சதன பிள்ளைகள் சதனம் பாருங்க, இங்க பாருங்க சார், இந்த படத்துல காட்டியிருப்பேன். சதனமா எங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் வயது முதிர்ந்த காலத்துல அவங்கள நாங்க ரொம்ப கவனமா என்ன செய்யணுமா, அவங்கள நாங்க பார்த்துக்கொள்ளணும். சதனை எங்களை குழந்தையா இருக்கும் பொழுது இவ்வளவு அன்பா பாசமா எங்களை கவனிச்சு கொண்ட அவங்களுக்கு நாங்க அவங்க இறுதி காலங்கள்ல அவங்கள வந்து பார்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய என்னவா இருக்குது, கடமையா இருக்கு. இதை ஒத்துக்கொள்றீங்களா? இதுதான் எங்களுடைய முதலாவது கடமைன்னு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. சொல்லவும் படுது. சரியா பிள்ளைகள்? இதை நாங்க மறுக்க முடியுமா? சரிதானே பிள்ளைகள்? இப்ப நாம இந்த உலகத்துல பார்த்தோம்னா பிள்ளைகள் பல்வேறு என்ன செய்யறாங்கன்னு சொன்ன நபர்கள் வந்து தங்களுடைய பெற்றோர்களை சரிதானே இந்த ஓல்டேஜ் ஹோம், அதாவது என்ன செய்யறாங்கன்னு சொல்லுங்க, முதியோர் இல்லத்துல என்ன செய்யறாங்க, சேர்க்கிறாங்க. அப்ப அவங்க அவங்க கடமையை செய்யறாங்களா? இல்ல இல்ல. இல்ல சார். இல்ல தானேம்மா. அப்ப கடமைனா என்னன்னு பாக்குறோம் நாங்க. எங்களுடைய பெற்றோருக்கு நாங்க செய்யற முதலாவது கடமை தானது கடமை. பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா அவங்க எங்களை எவ்வாறு பாதுகாத்து எங்களை அரவணைச்சு வளர்த்தாங்களோ அதே போன்று அவர்களை இறுதி காலங்களில் பார்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. அதன் பிறகு எங்களுக்கு எழுத்தறிவித்தவனான எழுத்தறிவித்தவனான எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இறுதியாகத்தான் நாங்கள் இறைவனுக்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம். சதன பிள்ளைகள் அப்படிங்கிற விடயத்தை படிச்சோம். சதன பிள்ளைகள் ஓகேவா? ஓகே சார். சதன இப்படி பல்வேறு விடயங்களை நாங்க பார்த்தோம். சரி, இப்ப வினா பகுதிகளுக்கு நாங்க வருவோமா? வினாக்கள் பிள்ளைகள் தெளிவா விளங்குதான்னு பாருங்க. விளங்குது சார். விளங்குது. கேள்வி எழுதி சரியான விடை விடை எழுதலாம். சார் இத வந்து சரியான விடையை தெரிவு செய்ய போடாம இடைவெளி நிரப்பு போட்டு எழுதியா சார்? இடைவெளி நிரப்புறதா போட்டு எழுதினாலும் சரிதாமா. ஆனா கீழே நாங்க என்ன விடயத்தை சொல்ல வரோங்கிறது ரொம்ப முக்கியம். விடை எழுதுறதும் பரவாயில்லம்மா. முடியுமான பிள்ளைகள் 4ஐயும் எழுதி தெரிவு செய்யுங்க. இல்ல நேரம் போதலன்னு நினைச்சீங்கன்னா பொருத்தமான விடயத்தை எழுதுங்க. இல்லைன்னு சொன்னா இடைவெளியில எழுதும் பொழுது வேற ஒரு நிறத்துல எழுதி அதை காட்டுங்க. சரியா? சரியா பிள்ளைகள்? விளங்குதா சார் சொன்னது? செஞ்சு செக்ல போடவா? ஓமா, எழுதிட்டு செக் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. ஓகே சார்.
ஓமோ பரவாயில்லம்மா, உங்களுக்கு நேரம் போதுலன்னா நீங்க அவ்வாறு எழுதினாலும் பரவாயில்ல. ஒரு சில பிள்ளைகள் வேகமா எழுதிடுவீங்க, அப்ப நீங்க 4 விடையும் எழுதி ஒன்றை தெரிவு செய்யறது உங்களுக்கு அவ்வளோ பெரிய கடினமான வேலையா இருக்காது. ஒரு சிலர் ரொம்ப மெதுவா எழுதுவீங்களா இருந்தா நீங்க வினா எழுதி விடை பொருத்தமானது எழுதினாலும் போதும். சார் நான் செய்துட்டேன் சார். யாரும்மா? அக்மல். சரி, ஓகே, செய்து பிள்ளைகளை அனுப்பியும் வச்சிருக்கீங்க. ஓகேம்மா, குட். வசீகரணி. எழுதியாச்சு சார். ஓகேம்மா. யாராவது எழுதாம இருக்கீங்களா? எஸ் சார். ஓ சார், இன்னொரு நிமிஷம். சரி சரி, எழுதிட்டு சொல்லுங்க. சார் நானும் எழுதணும் சார். எழுதிட்டீங்களா? எழுதல சார். எழுதுங்க எழுதுங்க. சார் எழுதியாச்சு சார். இன்னும் எழுதல சார். சரிம்மா, சரி, எழுதி முடிங்க. சார் இப்பதான் சார் 2வது கேள்வி எழுதுறேன். இரண்டாவது கேள்வி எழுதுறம்மா. நீங்க கொஞ்சம் இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, திரும்ப எழுதலாம். கொஞ்சம் எழுதி கொண்டே போங்க வேகமா. கடைசி கேள்வி. ம். சார் நான் 3வது கேள்வி. சரிம்மா, கொஞ்சம் வேகமா எழுதணும். சார் நான் கடைசியாவது சார். சரிம்மா, சரி சரி. சார் ஓம். வாட்ஸ்அப்ல அனுப்ப மாட்டீங்களா சார்? இல்லம்மா, வாட்ஸ்அப்ல இல்ல, நீங்க குரூப் செட் பாக்ஸ்ல தான் போடுவாங்க பிள்ளைங்க. சரி சார். மனிதனின் தலையா சார் நான் செட்ல அனுப்பிக்கிறேன் பாருங்க சார். பார்த்து கொண்டு தாமே இருக்கிறேன். யாரும்மா அனுப்பியிருக்கீங்க? எம்என் அஸ்வா சார். அஸ்பா. அஸ்பா தானம்மா? எஸ் சார். விடைகள் மாத்திரம் தாமா இருக்குது, வினா எழுதி இல்லையே. விடை அனுப்புறேன் சார் எழுதி இப்ப. வினா எழுதுறது முக்கியம்மா. ஓகே சார்.
வினா எழுதினா தானே பிள்ளைகள் இது எதற்காக இந்த விடை இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பிறகு. ஆமாவா? போட்டோ அடிச்சுக்கிறேன் சார். ஓ, எடுத்து போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சரி, பிறகு எழுதிடணும் அந்த இடத்துல. சார் விடைக்கு அடியால கோட் அடிச்சா போதும் தானே சார்? சரியா, இடைவெளியில எழுத தேவையில்ல தானே? எழுத தேவை கிடையாது. தெரிவு செய்தாலும் பரவாயில்லை. சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்க சரியான விடையை பார்ப்போமா? பாப்போம் சார். சரிம்மா, இப்ப கவனிங்க. சார் உடல், கடைசி உள்ளம், கேள்வி உயிர் என்பன நாம் பெற்றுள்ள இடைவெளியாகும். என்னது? பிறர் விடயமாக நாம் பெற்றிருக்கும் கடன் இடைவெளியாகும். கடமை சார். பிறர் நலம் பேணுவதால் சுயநலம் பெறலாம். சுயநலம் பெறலாம் சார். நலம் பெறலாம். அவ்வளவுதான் என் பிள்ளை கவனி. பிறர் நலம் பேணுவதால் சுயநலம் பெறலாம். சுயநலம் பெறலாம் சார். சுயநலம் பெறலாமா, புகழ் பெறலாமா? புகழ் பெறலாம். பிறர் நலம் பேணுறதுனால எங்களுக்கு புகழ் கிடைக்குமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். பிறர் நலம் பேணுறதுனால தான் எங்களுக்கு புகழ் கிடைக்கும். எஸ் சார். ஓ, ஆமாவா இல்லையா? ஆமா சார். சரியா யோசிச்சு சொல்லுங்க. சார் சார் சிவப்பு ஓ, அது சரியா ஏற்றுக்கொள்றீங்களா? பிறர் நலம் பேணுறதுனால எங்களுக்கு புகழ் கிடைக்குங்கிறத ஏற்றுக்கொள்றீங்களா? எஸ் சார். பிறர் நலம் பேணுவதால் புகழ் கிடைக்கும். பிறர் நலம் பேணுவது கூட என்னது? ஒரு சுயநலம் தான் அப்படின்னு படிச்சோம். அப்படித்தானே? ஆமா ஓ, சார். ம். அப்ப மனிதனது தலையாய கடமையில ஒண்ணு என்னது? பிறர் நலம் பேணுவது. பிறர் நலம் பேணுறதால எங்களுக்கு புகழ் கிடைக்கும். அதே சந்தர்ப்பத்தில் எங்களுடைய தலையாய கடமைகள் ஒன்று பிறர் நலம் பேணுறது. ஆமாவா? ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கொள்றேன் சார். இது போல பொருத்தமா நாம தெரிவு செய்திருந்தோம்னா சரி போட்டுக் கொள்வோம். சரியா? முதலாவது வினா, உடல், உள்ளம், உயிர் என்பன நாம் பெற்றுள்ள செல்வம். சதனை பிள்ளைகள், அப்ப செல்வங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்தா சரி போட்டுக் கொள்ளுங்க. பிள்ளைகள் ஸ்கிரீன்ல இருக்காதீங்கம்மா. பிறர் விடயமாக நாம் பெற்றிருக்கும் கடன் தான் கடமையாகும். பிறர் நலம் பேணுவதால் நாங்கள் புகழ் பெறலாம். மனிதனது தலையாய கடமை சதனை பிள்ளைகள் பிறர் நலம் பேணுதல். எத்தனை மார்க்? 1க்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில் 4 வினாக்கள் 8 புள்ளி. 8க்கு நீங்க எத்தனைன்னு பாருங்க. 8க்கு 8ம் இருக்குமா இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளும். சார் ஹாஜரா 8க்கு 8 சார். 8க்கு 8 எடுத்திருக்கீங்க. ஓகே. சார் முகமது ஷியாக் சரி, 8க்கு 8 எடுத்திருக்கீங்க. சரி, இப்ப நம்ம அடுத்த ஒரு பயிற்சிக்கு வந்துட்டோம். இந்த பயிற்சி பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்குதா பாருங்க. ஓ சார். பயிற்சி பிள்ளைகளுக்கு ஓகே தானே? இது சரிதானே பிள்ளைகள்? சரி சார். அடுத்த பயிற்சி. இது சரிப்பில போடணும் பிள்ளைகள். இங்க நீங்க சரிப்பிலன்னு சொல்லி எழுதினாலும் சரி அல்லது அடையாளம் இட்டாலும் பரவாயில்லை. சரியனையும் பிழையாயின் பிழையனவும் அடையாளம் இடலாம். நீங்க சரினா சரி போடுங்க, பிள்ளைனா பிழை போடுங்க. அடையாளம் இட்டாலும் பரவாயில்லை. ஓகேவா? ஓகே சார் விடைகளை மட்டும் எழுதுனா பரவாயில்லையா? எப்படிம்மா விடை எழுதுறதுக்கு நாங்க சரியாயின் சரியனவும் பிழையாயின் பிழையனவும் அடையாளம் இடறதுல நாங்க எப்படி விடைகள் மாத்திரம் எழுத முடியும்? சாரி சார். வினா எழுதினாதான் அது சரியா தவறான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமாவா?
I like that. I like that big in the area. சார் எழுதியாச்சு. சரியா பிள்ளைகள் எழுதி கொண்டோமா? Yes, sir. விலங்கலம்மா? எழுதி செட்ல போட்டு ஆமா. பாப்போம். சார் சரி பிள்ளைன்னு பிராக்கெட்ல தந்திர சுட்டி அண்டர்லைன் பண்ணா சரியா சார்? ஆமா. சரியா பிள்ளைகள் எல்லோரும் செய்து கொண்டோமா? இன்னும் இல்ல சார். எத்தனையாவது வினா? எழுதிட்டேன் சார். சார் கொஞ்சம் டைம் தாங்க. சரிம்மா, சரி, ஓகே. எழுதிட்டேன் சார், ஆனா செக் போட இயலாது சார். சரிம்மா, ஓகே. எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வீடியோல காட்டலாம், செட் பாக்ஸ்ல போட்டு விடலாம். சார் ஓகே சார். சரியா பிள்ளைகள், ஓகேவா? பிள்ளைகள் செய்து கொண்டீங்களா? எஸ் சார். இல்ல சார் கடைசி வினா. சார் ஓகே சார் எழுதிட்டேன். சரி, 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 ஓகே. இன்னும் இறுதி வினா செய்து கொண்டிருக்காங்களா? பார்த்துருவோம் அதையும். சரியா பிள்ளைகள், ஓகே. நாங்க இப்ப சரியான விடைகளை பார்ப்போம். சரியாம்மா? சரி சார். சரி சார். உங்களுடைய பயிற்சி கோப்பில இருந்தே சார் ஒன்று காட்டுறேன். இது யாருடையதுமா? வசீகரன் இத சார். வாசிங்கம்மா.
சரி பிழை இடுக. கடமை என்பது சுயநலத்திலிருந்து விளைந்ததாகும். சரி. சரியா பிள்ளைகள் அது? சரிதானே? கடமை என்பதே சுயநலத்திலிருந்து விளைந்ததாகும். அதை ஒத்துக்கொள்றீங்களா? சரி. பிறவி காரணமாக கடவுளுக்கு கடமைப்பட்டுள்ளோம். பிழை. கடவுளுக்கா நாங்க பிறவி காரணமாக கடமைப்பட்டிருக்கிறோம் பிள்ளைகள்? கடவுளுக்கு சொன்னது சரியா? தாய் தந்தையருக்கு தான் கடமைப்பட்டுள்ளோம். ஓமா. நாம் பெற்ற இன்பத்திற்கு செலுத்த வேண்டிய கடன் கடமை. சரி. சரிதானே பிள்ளைகள்? ஆமாவா? சரி. செய்ய வேண்டிய கடமைகளில் கடவுளுக்கே முதலிடம் கொடுக்கப்படுகிறது. பிழை. அப்ப யாருக்கு முதலிடம் கொடுக்கப்படுது? தாய் தந்தையருக்கு. உடல் உள்ளம் உயிர் என்பன முழு உரிமை பெற்றவை. சரியா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப உடல் உள்ளம் உயிர் என்பன முழு உரிமை பெற்ற செல்வங்கள் எங்களுடையது. ஆமாவா? ஆமா சார். சரி. இப்ப இது போல பொருத்தமா எல்லோரும் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு வினாவுக்கு 2 புள்ளி சேர்த்தாரேன். 5 வினாக்கள் 10 புள்ளிகள். 10க்கு 10 எடுத்தால் ஒரு ஸ்டார். இங்க 10க்கு 10 எடுத்து ஒரு ஸ்டார் வாங்கினது யாரு? 10க்கு 10. அதே போல் நீங்களாம் செய்திருப்பீங்க பாருங்க. 10க்கு 10. ஓகேமா, குட், நல்ல பிள்ளை. ஷரஃப் 10க்கு 10 எடுத்திருக்கீங்க. ஏஷானியும் 10க்கு 10. ஓகேமா. லீசாவும் 10க்கு 10 எடுத்திருக்கீங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேமா. ஓமா, பார்த்தேன். எல்லாத்துக்குடைய பயிற்சி கோப்பையும் காட்ட முடியாது, ஆனால் பார்த்தேன். சரி, இப்ப சொல்லுங்க பிள்ளைகள். கடமை என்பது சுயநலத்திலிருந்து விளைந்ததாகும். சரியா? சரி சார். சரி சார். பிறவி காரணமாக கடவுளுக்கு கடமைப்பட்டுள்ளோம். இல்ல சார். நாம் பெற்ற இன்பத்திற்கு செலுத்த வேண்டிய கடன் கடமை. சரி. செய்ய வேண்டிய கடமைகளில் கடவுளுக்கே முதலிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. உடல் உள்ளம் உயிர் என்பன முழு உரிமை பெற்றவை. சரி. சரி சார். இப்ப பிள்ளைகளுக்கு சார் இங்க ஒரு வினா தொகுதி ஒண்ணு தந்திருக்கேன். ஞாபகம் இருக்கான்னு பாருங்க, விலங்குதான் பாருங்க. விலங்குதா? சரி. இந்த வினாக்கள் பிள்ளைகள் கவனிங்கம்மா. உங்களுக்கான ஹோம்வொர்க், வீட்டு வேலைக்கானது இது. சரியாமா? சரி. இத நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறீங்க. என்ன செய்ய போறீங்க? ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ள போறீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வினாக்களுக்கு நீ என்ன செய்யணும்? ஆமாவா? சார் சரி, சொல்ற வேலையை செய்றீங்களா பிள்ளைகள் நீங்க? எஸ் சார். சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? எஸ் சார். சரி, எடுங்க பாப்போம் முதல்ல. சார் ஓமா, எனக்கு எடுக்க முடியல சார். எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டே எனக்கு ஓமா, அது பிறகு பரவாயில்ல. உங்களுக்கு இந்த வினாக்கள் தெரியுமா இருந்தா சரி, நீங்க திரும்ப எழுதி பாக்குறதுக்கு. அப்படியே நீங்க லேப்டாப்ல இருப்பீங்களா, உங்க மொபைல் போன்ல ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பிறகு நீங்க பயிற்சி கோப்பியில எழுதி விட எழுதிடுங்க. சரியாம்மா? சரி சார். 2 மினிட்ஸ் தாங்க சார். சரிம்மா. கொஞ்சம் வேகமா நீங்க இதை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற பிள்ளைகள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்தாச்சு சார். சரிதானே பிள்ளைகள்? ஓகே, எல்லாரும் அத ஒரு சாதாரண பிள்ளைகள் முறையாக நீங்க இதை என்ன செஞ்சிருப்பீங்க? ஒரு ஸ்கிரீன்ஷாட் இல்லைன்னா ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பீங்க. சரிதானே பிள்ளைகள்? ஆக இது உங்களுடைய ஹோம்வொர்க், வீட்டு வேலையா செய்து கொண்டு வந்துருவீங்க. ஆமாவா?
ஆமா சார். செஞ்சுட்டு வரேன். அப்ப அதை நீங்க செய்து பாருங்க. சரி, இப்ப நாங்க இன்றைய நாள் பாடத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சரியா பிள்ளைகள்? சரியாம்மா. அப்ப இன்றைய நாள் பாடம் என்ன படிச்சோம் அதை சொல்லுங்க. சார் கடமை அப்படின்னு சொல்லி படிச்சோம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப கடமை என்றால் என்னன்னு படிச்சோம். கடமை என்கின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி படிச்சோம். அது எந்த தொகுப்புல இருந்து வந்ததுன்னு படிச்சோம். சரிதானே பிள்ளைகள்? கடமை என்றால் என்னன்னு படிச்சோம். சரிதானே பிள்ளைகள்? கடமை என்பது என்னது? சரிதானமா, எங்களுக்கு நன்மைகள் இன்பங்கள் எவ்வாறு கிடைச்சதோ அதுக்கெல்லாம் நாங்க ஒரு விலை கொடுக்கணுமா இருந்தா அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம், கடமைன்னே சொல்றோம். இதுல மிக மிக முக்கியமானது என்னது? முதலாவது கடமை பெற்றோருக்கு தான் கடமை. பெற்றோருக்கு. அதை மட்டும் சரி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரியா? ஓகே தானம்மா? வந்து பெற்றோருக்கு நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கடன் அதை நீங்க கட்டாயம் மறந்துடக்கூடாது. ஆமா தானே பிள்ளைகள்? சரி, அதை ரொம்ப கவனமா ஞாபகத்துல வச்சுக்கொள்ள போறோம். சரிம்மா, இன்றைய நாள் பாடம் நிறைவுக்கு வந்துட்டு இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கினதா? இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது சார். பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ரொம்ப பிடிச்சிருந்ததா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா? சரி, ஓகே பிள்ளைகள். அப்ப நாங்க அடுத்த வகுப்புல தான் சந்திக்க போறோம். ஓகேவா? பாய். சார்